என்ன பிரிந்து சென்றவர்களை ஒன்றிணைக்கணும்னு பாஜக சொன்னாங்க. அதனாலதான் இந்த ஒரு முடிவை எடுத்தேன்னு சொல்லியிருக்காரு. மறுபுறம் நீங்க பாஜக கூட்டணியில இருந்து வெளியே வந்திருக்கீங்க. இது உங்களுக்குள்ள இருக்கிறதுலயே ஒரு முரண்பாடா இருக்கிற மாதிரி தெரியுது. முரண்பாடு எல்லாம் ஒண்ணும் இல்ல. அவரு ஏடிஎம்கேல இருந்தப்பே அவரு டெல்லியை சேர்ந்தவர்களை சந்தித்து வந்திருக்காரு. அந்த சமயத்துல நான் தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்தேன். நான் செப்டம்பர் 1 தேசிய ஜனநாயக கூட்டணியிலேருந்து திரும்பிய பிறகுதான், அதுல இருந்து வெளியேறிய பிறகுதான் அவர் போய் டெல்லிக்கு எல்லாம் போயிட்டு வந்தார். உங்களுக்கு தெரியும். அதனால அதுக்கு இதுக்கு ஒன்னும் முரண்பாடு எல்லாம் இல்ல. அண்ணன் செங்கோட்டையன் விரும்புவது அம்மாவின் தொண்டர்கள், புரட்சி தலைவரின் தொண்டர்கள் எல்லாம் ஓர் அணியில் செயல்படணுங்கிறது தான். அதுதான் அவரது விருப்பம். ரொம்ப விரக்தியின் உச்சத்துல இருக்காங்க தம்பிலாம். விரக்தியின் உச்சத்துல போனதுனால விஜய வான்னு கூவி பார்த்தாங்க. அதாவது இந்த திமுக 26 தேர்தலுக்கு பிறகு விஜய் ஒன்று எங்களோட கூட்டணிக்கு வரலன்னா திமுக அவர்களை தாவேக்காவை அழித்து விடும் பயமுறுத்தி பார்த்தாங்க. இன்னும் பவன் கல்யாண், சிரஞ்சீவி உதாரணங்களை எல்லாம் சொல்லி அவரை ஏமாற்ற பார்த்தார்கள். அவர் தெளிவான அவர் நிலைப்பாட்டை அறிவித்த பிறகு சீச்சி இந்த பழம் புளிக்குங்கிற ஒரு விரக்தியின் உச்சத்துக்கு போய் நான் உண்மையை சொன்னா அதை கண்டு அவர்களுக்கு வேப்பங்காய தின்றது போல்தான் இருக்கும். ஏன்னா உண்மை என்றைக்குமே கசக்கத்தான் செய்யும். துரோகம் என்றைக்குமே அதன் வேலையை காட்டும். புரட்சி தலைவர் ஆரம்பித்து அவர் உயிரோடு இருந்த அந்த 15 ஆண்டுகளில 72 கட்சி ஆரம்பித்தவர். 77 தொடர்ந்து 3 முறை முதல்வராக அந்த இயக்கத்தை வழிநடத்தினார். அவரது மறைவுக்கு பிறகு இதயதேவ அம்மா அவர்கள் 91 தொடர்ந்து அந்த இயக்கம் ஆட்சி பொறுப்பிலே அமர்த்தி தமிழ்நாட்டிற்கு பல்வேறு திட்டங்களை வழங்கினார்கள். கிட்டத்தட்ட இந்த 53 ஆண்டுகள்ல 31 ஆண்டுகள் அண்ணன் பழனிசாமி இருந்த அந்த 4 ஆண்டுகளை சேர்த்து 31 ஆண்டுகள் ஆட்சி பொறுப்பில் இருந்த இயக்கம். எனக்கு தெரிந்தவரை அம்மா அவர்கள் இருந்த பொழுதும் சரி, புரட்சி தலைவர் அவர்கள் இருந்த பொழுதும் சரி, கூட்டணி அமைக்கின்ற பொழுது மற்றவர்கள் அவர்களை தேடி வந்து பார்த்திருக்கிறோம். இவர்கள் என்னமோ கடை வைக்கிற மாதிரி அங்க ராயப்பேட்டையில் அலுவலகத்துக்கு முன்னாடி வெளியில அந்த தலைவர் படம், அம்மா படம் எல்லாம் வச்சு ஸ்டிக்கர் வைக்கிற மாதிரி ரோட்லயே கடை போட்டுக்கிட்டு வாங்க வாங்கன்னு கூவி அழைக்கிற மாதிரி கூட்டணிக்கு அழைக்கின்ற நிலைமைக்குத்தான் இன்றைக்கு மிகவும் பலவீனமாக அந்த கட்சி எடப்பாடி திமுக இருக்கிறது என்பதுதான் உண்மை. அதை சொன்னா இவங்க கோச்சுக்கிறாங்க. அன்றைக்கு கூட நான் சொன்னது ஏதோ அவர்களை கொடநாடு வழக்கில் அவர்களை சம்பந்தப்படுத்த வேண்டும் என்பதற்காக சொல்லல. கொடநாடுல அங்கே நகைகளோ பணமோ பொருளோ இருக்காது என்பது தெரிந்தும் அங்கே கொலை, அதை தொடர்ந்து தற்கொலை, தொடர் கொலைகள்லாம் நடந்ததற்கும் அப்பொழுது பழனிசாமி ஆட்சி பொறுப்பிலே இருந்த பொழுது அதையெல்லாம் அந்த காலகட்டத்திலே நிறைய தடயங்கள் அளிக்கப்பட்டதெல்லாம் தகவல் வந்தது. அதுக்குதான் சொன்னேன். எனக்கு ஒன்றும் தெரியாம இல்லை. சில பேர் யூடியூப்ல எல்லாம் சொல்றாங்க இவர் அரசு ரெக்கார்ட இவர் அழைச்சிட்டேன்னு சொல்ற. அரசு ரெக்கார்ட்லாம் கிடையாது. கட்சி, நான் அன்னைக்கே சொன்னேன், கட்சி நிர்வாகிகள், எம்எல்ஏக்கள், மந்திரியாக இருந்தவர்கள் எல்லாருமே யாரு? கட்சி நிர்வாகிகள். அவர்கள் மேல் பல குற்றச்சாட்டுகளை கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளும் பல்வேறு தரப்புல இருந்து வரப்ப அதையெல்லாம் அம்மா அவர்கள் விசாரிப்பார்கள். அது அந்த பச்சை கவர்ல இருக்குன்னு சொன்னேன். உடனே இவர்கள் அது அரசு ரெக்கார்டு அவர் அம்மா இருக்கிறப்ப பார்த்தாரா, அம்மா மறைவுக்கு பிறகு பார்த்தாரா, எல்லாம் பல்வேறு செய்திகளை வெளியிடுறாங்க. என்னமோ சட்டத்திற்கு புறம்பானாங்க. அரசாங்கத்திலிருந்து ஒரு அபிஷியலா ஒரு ரெக்கார்டு அதோட காப்பி அரசாங்கத்தில் இருக்கும். அது எந்த துறையா இருந்தாலும் அந்த மாதிரி அரசு
கோப்பையோ, அதாவது ஃபைல ஒண்ணு நாங்க ஒண்ணும் பார்த்தோம், நாங்க அதுகிட்ட எல்லாம் போய் எதையும் கிளிக்கல. அம்மாவிற்கு முதலமைச்சராக இருந்த பொழுது கட்சிக்காரர்களை பற்றி, அது அமைச்சரா இருந்தாலும் சரி, எம்எல்ஏவா இருந்தாலும் சரி, எம்பியா இருந்தாலும், மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், கட்சியிலேயே கொடுக்கப்படுகின்ற இல்லது வெளியிலிருந்து வருகின்ற குற்றச்சாட்டுகளை விசாரிப்பார்கள். அது பச்சை கவர்ல வரும். அந்த பச்சை கவர்ல இவர்களுடைய லீலா வினோதங்கள் எல்லாம் இருக்கும்னு சொன்னேன். அது அம்மா அவர்கள் அப்பொழுது அப்பைக்கப்ப அதெல்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் அவர்கள் டெஸ்ட்ராய் பண்ணுவாங்க. அது ஒன்றும் அரசு ரெக்கார்டு கிடையாது. இப்ப காவல்துறையில இருந்து இருக்கட்டும், அம்மாவுக்கு ஒரு ஃபைல் வருதுன்னா அதோடைய காப்பி அங்க இருக்கணும். அது ஆர்ஜினேஷன் ஃப்ரம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்னா அங்க இருக்கும். இது அப்படி கிடையாது. ஒரு முதலமைச்சர் தன் கட்சிக்காரர்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு, நாட்டு நடப்பை பற்றி தெரிந்து கொள்வதற்கு வர்ற ரிப்போர்ட்டை போய் அது எல்லா காலகட்டத்திலும் உள்ளது, அதோடைய காப்பி அங்க இருக்குமான்னு கூட தெரியல. அப்படி வேணும்னா அங்கேயே எடுத்துக்கலாம் அவங்க. அது கிடையாது. பிரைவேட்டா அம்மாவுக்கு வர்ற அந்த ரிப்போர்ட்லாம் சிலது அங்க இருக்கும். நாங்கள் அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு எங்க சித்தி சொன்னதின் பேர்ல அங்க தேவையில்லாத பேப்பர்கள் இருக்கு, அதெல்லாம் பாருங்க, அங்க இருக்கிற பேப்பர்ல தேவை இருந்தா எடுத்து வைங்க, தேவையில்லாத கிழிச்சு போட்டுருந்தாங்க. அதுல சிலரை பற்றி வந்ததை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னோம். உடனே அதை எப்படி பார்க்க முடியும், கிழிக்க முடியும்னா அது அரசு ஃபைலா இருந்தா காமிங்க. அம்மா அவர்கள் ஆட்சி காலத்துல எந்த ஒரு கோப்பாக இருந்தாலும் அதோடைய காப்பி அரசாங்கத்தில் இருக்கு. எங்க இருந்து அது ஆர்ஜினேட் ஆகுதோ அங்க இருக்கும். சும்மா மிரட்டி பாக்குறது, கேஸ் தான் போடுங்களேன், நாங்க என்னன்னு பாக்குறோம். எது இருந்தா கூட தேடி எங்கேயாவது வெளியில இருந்தா கூட எடுத்து கொண்டாந்து கொடுக்குறோம். அதனால அதை சொன்ன உடனே அலறிக்கிட்டு பயந்து கொண்டு அவர் ஏதோ பேசுறாரு. அவர் தான் பாவம் ஏதோ மனநலம் குற்றியவர் போல் இருக்காரு. அவர் தான் பைத்தியமா இருக்கிறவங்களுக்கு அடுத்தவங்களை பார்த்தா பைத்தியம் தெரியும். தம்பிக்காக நான் மிகவும் இறக்கப்படுகிறேன். நீங்க தானே சார் என்ன கேள்வி கேட்டீங்க? என்ன கேட்டீங்க? செங்கோட்டையன் அவர்கள் அதுல பழனிசாமி ஏன் சொல்றாரு அப்படின்னு நீங்க கேட்டீங்க. நீங்க நானா ஏதோ மேடையில பப்ளிக் மீட்டிங்ல பேசுற மாதிரி நீங்க கேட்கறதே தவறுங்கிற. நீங்கள் உங்க பத்திரிகை துறையே ஊடகத்தை சேர்ந்த நண்பர் ஒருவர் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் பழனிசாமியை கொடநாடு வழக்குல அவர் A1 அவரு அப்படின்னு அவர் சொல்லி அப்படி சொல்றாருன்னு கேட்டீங்க. அதற்கு நான் கொடுத்த பதில் அவரை A1 சொல்லல, B1 சொல்லல. இதுல கொடநாட்டுல போய் ஜன்னலை உடைச்சு அங்க உள்ள வாட்ச்மேனை கட்டி போட்டு அவர் கொலையாகின்ற அளவுக்கு எல்லாம் நிகழ்ச்சி, அது தொடர்ந்து தொடர் கொலைகள்லாம் நடக்கிற அளவுக்கு அங்க இருக்குன்னு தேடி இருப்பாங்க. அந்த ஃபைல் அங்க இல்ல, அந்த முட்டாள்களுக்கு தெரியல, அதெல்லாம் போயஸ் கார்டன்ல தான் இருந்துச்சு. இல்ல இதுல நானா எனக்கு கொடநாடை பத்தி நீ பேசல. நீங்களா ஒண்ணு கேட்கறீங்க, நான் பதில் சொன்னா உடனே தினகரன் அதை கிளப்புறாரு. திரும்பி நான் 4 நாள் கழிச்சு அதே இடத்துல உட்காந்து நீங்க கேள்வி கேட்டா அது எப்படி நியாயமா இருக்கும்? செங்கோட்டையன் என்ன சொல்றாருன்னா, எடப்பாடி பழனிசாமி நான் தான் முதலமைச்சர் வேட்பாளரா முன்னிறுத்தினேன், முன்மொழிந்தேன்னு ஏதோ சொல்றாரு அவரு. அது அங்க நடந்தப்ப எல்லாத்தையும் கையெழுத்து வாங்கணும். அப்ப அவர் முன்மொழிந்திருக்கலாம். எனக்கு அது சரியா ஞாபகம் இல்லை. முன்மொழிந்தேன்னு சொல்ற மாதிரிதான் ஞாபகம் இருக்கு. அது அங்க எம்எல்ஏக்கள் கூட்டம் நடந்துச்சுல, அப்ப எல்லாரும் கையெழுத்து போடுவதற்கு முன்பு இவர் பழனிசாமி வேணான்னு சொன்னார் எங்கள்கிட்ட, என்ன அறிவிக்காதீங்க, என்ன சொல்லிட்டு வாங்காதீங்கன்னு. பட் நாங்க அதை ஒத்துக்கல. இருந்தாலும் பழனிசாமி அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் சொல்லி எல்லாரும் கையெழுத்து போட்டாங்க. மேபி அந்த கூட்டத்துல முன்மொழிதல் இருந்திருக்கலாம். அதுதான் அதை என்ன நான் கவனிக்கல. எனக்கு தெரியும், நாங்க இருந்தா கூட நான் கவனிக்காம இருக்கேன். முகவர்கள்னா யாரு? பூத் ஏஜென்ட்ஸா? அவங்க இந்த அதிகாரிகளுக்கா உதவி செய்வதுங்கிறது? எல்லா கட்சியிலையும் முகவர்கள் வாக்கு. ஆமா புரியுது, அதான் பூத் ஏஜென்ட்னு சொன்னேன். இப்ப என் வீட்டுல ஒரு ஆபீசர், யாரோ ஒரு அரசு அலுவலர் தான் அந்த ஃபார்ம் எல்லாம் கொடுத்தாங்க. திரும்ப வர்றேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஏதோ எந்த கட்சியை சேர்ந்த ஒரு ஏஜென்ட்டோ அவங்களுக்கு உதவி செய்வதற்கு அதுல என்ன தவறாக இருக்கும்னு எனக்கு தெரியல. அதுல என்ன முறைகேடு பண்ணிடுவாங்களா அந்த அதிகாரியோட சேர்ந்து? எனக்கு தெரியல, எனக்கு புரியல, உண்மையாக தெரியல. சொல்லுங்க. பாஜக தான் அதிமுக முழுவதுமா கட்டுப்பாட்டுல வச்சிருந்தது, கபலீகர பண்ண பார்த்தது, அழிக்க பார்த்தது, பல தரப்புல இருந்தும் வந்துட்டே இருந்தது. இந்த நேரத்துல ஓ பன்னீர்செல்வம் அவரும் என்ன சொல்லியிருந்தாருன்னா, பாஜக சொல்லிதான் நான் தர்ம யுத்தம் தொடங்கின்றாரு. இப்ப செங்கோட்டையனும் அதையதான் சொல்றாரு.
இது இரண்டும் நடப்பதற்கு முன்னாடியே உங்களை சிறைக்கு அனுப்புனது பாஜக தான் அப்படின்னு அப்போ ஒரு விமர்சனம் இருந்தது. இது போன்று தொடர்ந்து பாஜக பின்னிருந்து அதிமுகவை இயக்குதுன்னு சொல்லிட்டே இருக்கக்கூடிய ஒரு நிலையில அதிமுகவை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு நல்ல முயற்சியில பாஜக இருக்கா இல்ல அழிக்க பாக்குதா? இது நிறைய டிபேட்டு, விமர்சனங்கள், அரசியல் நோக்கர்கள், வல்லுநர்கள் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிந்து அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு ஒரு சிலரின் சுயநலத்தாலதான், வேற யாரோ உங்க வீட்டுல போடுறாங்கன்னா நீங்க அவங்களுக்கு வீட்டுல உள்ளவங்க இடம் கொடுத்தாதான் அதுல சாத்தியமாகும். அம்மா இருந்தவரை நடக்கல. எந்த கட்சியிலுமே இன்னொரு கட்சி அந்த கட்சியோட உள் கட்சி விவகாரத்துல தலையிடுதுன்னா அங்க ஏதோ வீக்னஸ் இருக்குன்னு அர்த்தம். அது மாதிரி சிலர் சுயநலம் தான் இதுக்கெல்லாம் காரணம். ஆனா எனக்கு தெரிந்தவரை நான் ஓராண்டு அந்த போன பாராளுமன்ற தேர்தலப்ப நான் அந்த கூட்டணிக்கு சென்றேன். அதற்கு முன்பு 21 தேர்தலப்ப திமுக வீழ்த்துவதற்கு நீங்கள் எல்லாம் ஒரு அணியில இணையணும் சில முக்கிய தலைவர்கள் சொன்னதன் பேர்ல எனக்கு தெரியும் பழனிசாமி ஒத்துக்கொள்ள மாட்டார்னு தெரிஞ்சேன். ஏன்னா என்ன சந்திக்க அவர் அச்சப்படுவார், ஏன்னா எங்களுக்கு துரோகம் செய்ததுனால. அனுபவமும் வயதில் மூத்தவர்கள் சொல்ற சில காரணத்தினால அதை இங்க டீல் பண்ணதே ஒரு வயதில் அனுபவம் மிக்க ஒரு மூத்த நபர் தான். அதனால நான் அதை சரின்னு சொன்னேன். ஆனா அதுக்கப்புறம் இப்பயும் மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் 24 பாராளுமன்ற தேர்தல் அப்பயும் ரொம்ப நாட்கள் அவர் எனக்கு தெரிந்து திரு அண்ணாமலை அவர்கள் தலைவராக இருந்த பொழுது எங்களோட கூட்டணி பேசினாலும் நீண்ட நாட்கள் அவர்கள் பழனிசாமிக்காகவும் எல்லாரும் ஒரு அணியில வரணும் வெயிட் பண்ண மாதிரி நான் ஃபீல் பண்றேன். இது யாருன்ற சொல்லல. பட் பழனிசாமி தான் தெரியும் உங்களுக்கு அந்த கூட்டணி விட்டு வெளியில பாஜக ஆட்சிக்கு வந்தால் நாட்டுக்கு ஆபத்து. 24 மாத்திரம் இல்ல, 26 கிடையாது, 29 கிடையாது, 31 கிடையாதுன்னு ஏதோ வடுக்கிட்டு போனார். ஆனா எனக்கு தெரிந்தவரை அவர்கள் எல்லாம் ஓர் அணியில் திரளணும். என்ன கூட அவங்க நீங்க எல்லாம் ஒன்னா ஒரே பழனிசாமியை ஏத்துட்டு வரணுங்கிற மாதிரிலாம் யாரும் என்கிட்ட சொன்னதில்லை. என்னது சொந்த அனுபவத்தை சொல்றேன். உடனே பாஜகவுக்கு ஒரு ஆதரவா பேசுறாரு, இல்ல டெல்லிக்கு பயப்படுறாரு, ஏதாவது பேசுறாங்க. எது வேணாலும் பேசட்டும். அதாவது வெறுவாய்க்கு மெல்லுவாங்க. இவங்களுக்கு அவள் கிடைச்ச மாதிரி இங்க யாராவது இவங்க பேசுறத வச்சு என்னிடம் யாரும் அப்படி அழுத்தம் கொடுக்கவும் இல்லை. எல்லாம் ஒரு அணியில இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் என்கிட்ட நிறைய பேர் பேசினார்கள். இப்ப யாரும் என்கிட்ட பேசல நான் வெளில வந்ததுக்கு அப்புறம். அதான் உண்மை. சும்மா காற்றுல நிறைய செய்திகள்லாம் இருக்கு, அது மாதிரிலாம் எதுவும் இல்லை. எனக்கு தெரிந்தவரை இங்கு உள்ளவர்கள், அதாவது அம்மாவின் தொண்டர்கள் கிட்ட உள்ள சுயநலமும் அரசியல் பதவி வெறியும் தான் இது போன்ற தோற்றத்தை உருவாக்கியது. முதலா இதற்கான முதல் காரணம் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தர்ம யுத்தம் தொடர்ந்ததுதான் அப்படிங்கிறது வெளிப்படையாவே தெரியுது. நீங்க சொல்லக்கூடிய அந்த சுயநலம் சுயலாபம் அதுல திரு பன்னீர்செல்வம் தான் அதான் உணர்ந்து இன்றைக்கு அம்மாவின் தொண்டர்கள்லாம் ஒன்றிணைன்னு எனக்கு கூட ஒண்ணும் வேணாம், நான் ஒரு தொண்டராக இருக்கிறேங்கிற அளவுக்கு அவர் அன்றைக்கு தர்ம யுத்தம் நடத்தியதன் நாள் ஏற்பட்ட பின்விளைவுகளை அவர் அதை உணர்ந்து இன்றைக்கு பேசி வருகிறார். அதிலே திரும்ப நிற்கிறத விட தவறு செய்துவிட்டு சுயநலத்தால் பதவி வெறியால் துரோகம் செய்தவர்கள் உணராததான் இன்னைக்கு காரணமே தவிர அவர் தர்ம யுத்தம் தொடங்கியது அன்றைக்கு ஒரு வாரம் வெயிட் பண்ணியிருந்தா அவரே கூட திரும்பவும் சீஃப் மினிஸ்டர் ஆயிருக்கலாம். அவர் தர்ம யுத்தம் தொடங்கியது அதனுடைய பின்விளைவுகளை அவர் உணர்ந்திருப்பதனால் தான் இன்றைக்கு அவர் எனக்கு ஒண்ணுமே வேணாம், நான் எல்லாம் ஒன்னா வரணும்னு சொல்லி கேட்கிறேன். இன்றைக்கு பாஜக உங்களிடமோ அல்லது ஓ பன்னீர்செல்வம், செங்கோட்டையன் இவர்களை எல்லாம் அழைத்து ஒண்ணு சேரணும்னு சொல்லக்கூடிய அந்த பாஜக எடப்பாடி தான் இப்பொழுது பொதுச் செயலாளர் இருக்காரு. அவரை அழைத்து சொல்றாங்களா இல்ல சொல்றத அவங்க கேட்கலையா? இல்ல என்கிட்ட யாரும் இப்ப சொல்லல. நான் சொல்றேன்ல 21 தேர்தலுக்கு முன்புதான் சொன்னாங்க அது திமுக எதுக்குங்கிறது. இப்பெல்லாம் நான் கூட்டணியில் இருந்தப்ப யாரும் எதுவும் சொல்லல. நான் சொல்றேன் ஒரு வருஷமா நான் அந்த கூட்டணியில் இருந்தப்ப யாரும் என்னிடம் பேசல. நண்பர் அண்ணாமலை தான் என்டிஏ விட்டு நீங்க வெளியேறியதா மறுபரிசீலனை செல்லுன்னு என்கிட்ட வீட்டிலேயே கேட்டார். பல முறை தொலைபேசியில பேசுறப்ப சொன்னார். வேற யாரும் டெல்லியை சேர்ந்தவர்கள் யாரும் அதை பத்தி என்கிட்ட பேசல. ஒருவேளை செங்கோட்டையன் பார்த்திருக்கலாம், அவர் சொல்லியிருக்கலாம். ஆனா என்கிட்ட யாரும் சொல்லல.
அவர்கிட்ட சொல்லக்கூடிய அந்த பாஜக பொதுச் செயலாளர் எடப்பாடி கிட்ட அதை சொல்லியிருக்கலாமே. அது நீங்க பாஜகவை சேர்ந்தவர்கள்ட்ட தான் கேட்கல, திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள்ட்ட தான் கேட்கணும். நான் என்னிட்ட கேட்கறதால அப்படி பேசணும் தெரியல சார். என்கிட்ட யாரும் எதுவும் பேசல சார். நான் செப்டம்பர் 1ஆம் தேதிக்கு அப்புறம் என்கிட்ட யாருமே பேசல. ஓரிரு முறை அண்ணாமலை அவர்கள் தொலைபேசியில நண்பரா பேசுறப்ப நீ மறுபரிசீலனை செய்யணும்னு சொல்லுவாரு. இப்போ நான் வெகு தூரம் சென்று விட்டதுனால அவரும் அதை பத்தி பேசுறது இல்லை. அவர்கிட்டையும் நான் பேசி 10-15 நாள் ஆகுது. மீண்டும் என்டிஏ கூட்டணிக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வருவதற்கான யோசனைகள் ஏதாவது இருக்குதா? அது மாதிரி எண்ணமே இல்லை. ஏன்னா பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக பழனிசாமி தலைமையில நான் பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளருங்கிறத நான் ஏத்துக்க முடியாதுன்னு சொன்னாலும் எங்க கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் முன்னாள் எம்எல்ஏக்கள் 2 பேரும் பக்கத்துல உட்காந்துருக்காங்க. அந்த 18 இவங்களெல்லாம் நான் அனாதையாக்கி விட்டேன்னு சொல்றாங்க. அதெல்லாம் இல்லை. அவர்கள் தான் அவர்களுக்கு ஆட்சியை காப்பாற்றி கொடுத்தவர்கள். நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் காப்பாற்றி கொடுத்தவர் தான் அண்ணன் ரங்கசாமி, தம்பி பார்த்திபன். இவர்கள் என்னோட இன்றைக்கு கழகத்தின் துறை பொதுச் செயலாளராக, தேர்தல் பிரிவு செயலாளராக, மாவட்ட செயலாளர்களாக, மண்டல பொறுப்பாளர்களாக அவர்கள் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பழனிசாமி தலைமையில என்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டில் இருப்பதை கூட அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதுதான் உண்மை. இதுதான் இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். நீங்க நினைக்கிற மாதிரி நான் அவர்களால் நியமிக்கப்பட்ட பொதுச் செயலாளர். அவர்கள் தான் தொண்டர்கள் தான் என்னை வழிநடத்துகிறார்கள். அவர்கள் விருப்பத்தின்படிதான் நான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறேன். நான் முதன்மை தொண்டனாக என்னை வைத்திருக்கிறார்கள். அவ்வளவுதான். நீங்க 3 பேருமே சந்திச்சு பேசிட்டீங்க. அதுக்கு அடுத்த கட்டம் என்ன மாதிரியான நிலைப்பாடு இருக்கு? சசிகலா அவர்களை எப்ப சந்திக்க போறீங்க? அது மாதிரி இந்த சப்ஜெக்ட் ஒரே தெரியா மகாபாரதம் மாதிரி எபிசோடு மாதிரி போயிட்டே இருக்கேதா. அதை நானும் செங்கோட்டையன் தொலைபேசியில பேசிக்குவோம். திரு பன்னீர்செல்வம் அவர்களோட அன்னைக்கு அங்க சந்தித்தது தான். அதுக்கப்புறம் நான் பேசவும் இல்லை. எங்கள் பணியை பார்த்துட்டு இருக்கோம். எங்க கட்சி பணியை எங்களுக்கு கூட்டணிக்கு எந்தெந்த தொகுதிகள் நமக்கு நாம் போட்டியிடலாம், அங்க எங்க வேட்பாளர்கள் தொகுதிகளை கட்டமைப்பை சரியா வச்சிருக்காங்க, எங்க வெற்றி வாய்ப்பு இருக்குங்கிறத பத்தி தான் நாங்க பேசிட்டு இருக்கோம். உண்மையாகவே நீங்க சொல்ற மாதிரி நாங்க அதை பத்தி எல்லாம் பேசல. இல்ல வரட்டுமே. அமமுகவை தவிர்த்து விட்டு எந்த கூட்டணியும் வெற்றி பெற முடியாதுங்கிறது தான் எங்களது நம்பிக்கை. அந்த அளவு அமமுக இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் எங்கள் கட்டமைப்பை பலப்படுத்தி இருக்கிறோம். பல மாவட்டங்களில நாட் இன் சம் பாக்கெட்ஸ், பல மாவட்டங்கள்ல நாங்க டிசைடிங் ஃபேக்டரா இருப்போங்கிறது எல்லோருக்கும் தெரியும். நீங்க ஒரு மூத்த அரசியல் தலைவர். செங்கோட்டையன கட்சியிலிருந்து நீக்கினதுக்கு அப்புறம் இன்றைக்கு அந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட அலுவலகத்தெல்லாம் முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி திறந்து வைக்க போறாங்க. செங்கோட்டையனுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? அவருடைய நிலைப்பாடு ரொம்ப கவலைப்படாதீங்க. செங்கோட்டையன் 72ல எனக்கே அப்ப 15 வயசு தான் இருந்திருக்கும். அவர் எம்எல்ஏ இருந்தப்ப நான் காலேஜில் படிச்சுட்டு இருக்கேன். ஸ்கூல்ல தான் படித்தேன். 77ல 63னா 14 வயசு தான் எனக்கு. ஸ்கூல்ல தான் படிச்சுட்டு இருந்தேன். 77ல இருந்து 53 ஆண்டுகள் அனுபவம் உள்ளவர். அவருக்கு யாரும் புத்திமதி சொல்லவோ அல்ல அவரை யாரையும் பின்னணியிலிருந்து இயக்கவோ தேவையில்லை. அவரே சுயமாக சிறப்பாக இயங்கக்கூடியவர், அரசியல் ரீதியாக நல்லா தெளிவாக இருக்கக்கூடியவர். இறைவன் அருளால் உடல் நலமும் நன்றாக இன்னும் அந்த சிட்டுக்குருவி மாதிரி தான் அவர் இருக்கார். நாங்க அப்பெல்லாம் அவர் எங்களுக்கெல்லாம் டூர்ல எல்லாம் முதல் நாள் அம்மா டூர் நாளைக்கு இன்னைக்கு ஒரு முதல் நாள் நைட்டே ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துடுவார். எங்க அம்மா டூர் முடிச்சதுக்கு அப்புறம் போயிட்டு காலம்புற ஃப்ரெஷ்ஷா 9 மணிக்கு வந்துடுவார். அவர் பேரு நாங்க சிட்டுக்குருவி பறந்து போயிட்டு இருப்பாரு. அதே மாதிரிதான் இப்ப இருக்காரு. அதே சுறுசுறுப்பா இருக்காரு. அன்னைக்கு தேவர் நினைவிடத்துல கூட நான் கூட்டத்தை சிக்கிட்டு இறங்க முன்னாடி போயிட்டாரு உள்ளாரு. எங்களுக்கு போய் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. அதனால அங்க எடப்பாடி திமுக சார்பா அலுவலகங்கள் திறக்கலாம், அதெல்லாம் நடக்கலாம்ப்பா. அவருடைய இம்பாக்ட் என்னங்கிறது இன்னும் ஒரு 3-4 மாசத்துல உங்களுக்கு தேர்தலில் தெரிஞ்சு போயிடும். வைகோ 2 தினங்களுக்கு முன்பு ஒரு குற்றச்சாட்டு ஓபிஎஸ் 2011 அப்ப அதிமுக கூட்டணிக்கு 12 தொகுதிகள் கேட்டோம். ஓபிஎஸ் தான் பொய் சொல்லி கூட்டணியில இருந்து எங்களை சேர்த்துக்கல, ஜெயலலிதா அவர்களிடம் பொய் சொல்லிட்டார் என்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அப்ப என்ன நடந்தது? 2009 பாராளுமன்ற தேர்தல் வரைதான் நான் ஆக்டிவா இருந்தேன். 11 தேர்தல் அப்ப நான் ஆக்டிவா இல்ல. அதனால தெரியாத ஒன்றை நானா இட்டு கட்டி பதில் சொல்ல விரும்புறேன். இல்ல நீங்க போன இன்டர்வியூக்கு வரல. இல்ல அதுதான் கேக்குறேன். இதே மாதிரி அன்றைக்கு நான் சென்னையில பத்திரிகையாளர்களை சந்தித்த பொழுது உங்க ஊடகத்தை சேர்ந்தவர்கள் தான் டிடிவி தினகரனிடம் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை A1 சொன்னதை பற்றி என்கிட்ட கேட்டப்ப
நான் அங்க கொடநாட்டுல நடந்ததை விளையாட்டாக சொன்னேன். எதுவும் இங்க தேடி போயிருந்தா அதெல்லாம் அங்க இல்ல, எல்லாம் இங்கதான் இருந்துச்சு அப்படின்னு சொன்னேன். அதனால நான் பேசல. நீங்க நல்லா அந்த இன்டர்வியூ பாத்தீங்கன்னா என்ன கேட்டுட்டு நீங்களே திருப்பி என் மேல குற்றச்சாட்டு இதே இடத்துல நீங்க உட்கார்ந்துருக்க இடத்துல உட்கார்ந்தா யாரோ ஒரு நண்பர் கேட்டார். அதனால நான் ஆரம்பிக்கல. கொடநாடை பத்தி நான் பேசியது இல்ல. கொடநாடுன்னா ஏன் பழனிசாமி பயப்படுறாருன்னு நான் கேட்டிருக்கேன். முதலமைச்சர் அது மாதிரி சட்டமன்றத்துல கூட இந்த கொடநாடு கொலையாளிகளை நெருங்கி விட்டோம் அப்படின்னு பலமுறை சொல்லி இன்னும் அந்த கொலையாளிகளை பிடிக்கலன்னு நான் அவரையும் தான் கேள்வி கேட்கிறேனே தவிர நான் கொடநாடு கொலையாளிகளை பத்தி நான் பேசல. நீங்க அன்றைக்கு இன்டர்வியூவே கேளுங்க, ஊடக நண்பர்களுக்கு. நான் ஆரம்பிக்கல. என்னிடம் கேட்கப்பட்ட கேள்விக்கு நான் பேசுவேன். நேற்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசும்பொழுது ஊர்ல தாஜ்மஹால் ஐபிஎல் டவர்லாம் வந்து கண்காட்சி இருக்கு, அது வந்து போட்டோ எடுக்கிறதுக்கு வருவாங்க, அட்டையில தான் இருக்கு, சும்மா தட்டினா போதும் அப்படிங்கிற மாதிரி தாவேக்கா மறைமுகம் விமர்சனம் பண்ணியிருக்காரு. தாவேக்கா ஒரு சின்ன கட்சி தான், இன்னும் தேர்தலை சந்திக்கல, திமுக அதை பார்த்து பயப்படுதுன்னு நினைக்கிறீங்களா? தெரியல. ஆனா அவங்க தாத்தா மாதிரி அவர் நல்லா நகைச்சுவையா பேசுறாரு. பல இதுல பாத்துருக்கேன். மற்றபடி அவருடைய கருத்தெல்லாம் நீங்க சொல்ற மாதிரி அவருக்கு பயமும் இருக்கலாம். தேவையில்லாம ஒரு கட்சி பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவர் தாவேக்காவை பத்தி பேசியிருந்தால் அதுக்கு ஏதோ அவங்களுக்கு தாவேக்கா எங்கே உறுத்தி கொண்டு இருக்கிறதுன்னு தான் அர்த்தம். செங்கோட்டையன் அவர்களையும் ஓபிஎஸ் அவர்களையும் மீண்டும் அதிமுக நினைக்கிறதுக்கு அதிமுக இப்ப ஆக்டிவா இருக்கக்கூடிய சீனியர் பொலிட்டிஷியன்ஸ் யாராவது இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? செங்கோட்டையன் அவர்கள் பேசும்போது கட்சியில் இருக்கக்கூடிய பல நிர்வாகிகள் என்னிடம் பேசிட்டு தான் இருக்கிறார்கள், இணைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பேசியிருக்காங்க. மேடம் இங்க பாருங்க, இப்ப அந்த கேள்விகளை இவங்கதான் திருப்பி கேட்கிறாங்க. இது நானும் சொல்லிட்டேன், மகாபாரதம் மாதிரி தொடர்ந்து கேக்குறீங்க. இது கன்னித்தீவு மாதிரி போயிட்டு இருக்கு. எனக்கு அதிமுக விட்டு நான் வெளியில வந்து 8 ஆண்டுகள் ஆயிட்டு. அதை பத்தி நினைப்பே எனக்கு கிடையாது. ஏன்னா அதிமுக இப்ப இல்லைன்னு நான் பலமுறை சொல்றேன். அது இருக்கிறது இடிஎம்கே, எமதிமுக, எடப்பாடிங்கிற எம்என்திமுக தான் அங்க இருக்கு. அதனால அங்க அண்ணன் பன்னீர்செல்வமோ அண்ணன் கேஎஸ்ஓ இல்ல வேற யாரோ அங்க சேர்றதை பத்தி எனக்கு அதை பத்தி எனக்கு கவனமும் இல்லை. அதை பத்தி அந்த செய்தியும் தெரியாது. சேர்ப்பதை பத்தி யாரும் முயற்சிக்கிறாங்கிற செய்தியும் எனக்கு தெரியாது. நான் கூட எஸ்ஐஆரையே ஆளுங்கட்சி அந்த கூட்டணி எதிர்க்கிறாங்கன்னு தான் நினைச்சேன். ஆனா அந்த ஃபார்ம்லாம் எனக்கு வந்திருக்கு. அதை வந்து 2005 டீட்டெயில் அதெல்லாம் கேட்கறது. 2005 நான் இங்க சென்னையில இருந்தேன். எத்தனையோ பேர் அரசு ஊழியரா இருக்கலாம், இல்ல வெளியூருக்கு வேலையா போயிருக்கலாம். 2005 ஓட்டர் லிஸ்ட் எல்லாம் தேடி எடுத்து அதெல்லாம் கொடுத்து அதெல்லாம் ஃபில்அப் பண்றது ஏழை எளிய மக்கள், கிராமத்தில் உள்ளவர்கள், தினக்கூலிகளாக உள்ளவர்கள், இவர்களுக்கெல்லாம் உண்மையாகவே அது வந்து பெரிய கடினமாக தான் இருக்கும். அதனால மத்திய அரசு அதை எளிதாக்க வேண்டும், இல்லது அதை தள்ளி போட வேண்டும் என்பதுதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாடு. கடந்த 6 மாதங்களா பாத்தீங்கன்னா எடப்பாடி அவர்களுடைய தலைமையிலான அந்த கட்சியில முக்கிய இவங்களா பாத்தீங்கன்னா உறுப்பினர்கள் வருகின்ற தேர்தலில் எடப்பாடி அவர்களுடைய அந்த கட்சி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் ஏதாவது இல்லம்மா, அதெல்லாம் எனக்கு தெரியாது யார் வர போறாங்க போக போறாங்கன்னு. நான் ஏதாவது பதில் சொன்னா அது ரொம்ப பாதிக்குதுன்னு சில பேருக்கு அங்க தலையெல்லாம் போட்டு சொரிஞ்சுக்கிட்டு என்ன இன்னும் விட்டா இன்னும் கொஞ்ச நாள் விட்டா அன்பார்லிமெண்டரியா எல்லாம் பேச ஆரம்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் பேசுறது உண்மையை சொல்றேன். அவர்களுக்கு அது உண்மையை சொல்றப்ப ரொம்ப கசக்குது. இன்னொரு கட்சியை வான்னு ரோட்ல நின்று கூப்பாடு போட்டாங்க. இன்றைக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஆரம்பிச்சுட்டாங்க. யாருக்கு? தாவேக்காவுக்கு எதிராக வரல என்னதோ இன்றைக்கு சீச்சி இந்த பழம் புளிக்குன்னு ஒருத்தரும் அன்னைக்கு கூவி என்ன பிரகாசமா பழனிசாமி பேசுறாரு. அங்க 2 கோடியை இவங்க கையில ஆளுங்க வந்து என்ன சவுண்டு கொடுத்தாரு. அப்பவே தெரியுது டூப்ளிகேட் வேலை இது. அது அவங்க கட்சி. இது வந்து தாவேக்காவை ஏமாற்றி அழைக்கிற வேலை இல்ல. தனது தொண்டர்களையும் தனது நிர்வாகிகளையும் சோர்ந்து போயிருப்பவர்கள் 2024 அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்து வெளியில வந்ததை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இன்னும் அவங்க அந்த தேர்தலில் தனியாக நின்று வேட்பாளர்கள் நிற்பதற்கே பயந்து, உங்களுக்கு தெரியும் எவ்வளவு டெபாசிட் போய் அன்றைக்கு இரட்டையில எவ்வளவு பலவீனப்படுத்தினார் என்பது எல்லோருக்கும் தெரியும். அதே போன்ற நிலை வந்துவிடும் என்கிற பயத்துலதான் அவர் வந்து பேசுறாங்க. அந்த கட்சியை கூவி கூவி பழனிசாமி அழைத்தார். அவரை சேர்ந்தவர்களும் தம்பி
மதுரை தம்பி வந்து அப்படியே விஜய்க்காக நின்று அப்படியே எப்படியெல்லாம் பேசுறாங்க. நான் அன்னைக்கே சொன்னேன், கரூர்ல கடுமையான ஒரு கொடுமையான துக்க நிகழ்வு நடந்திருக்கு. இந்த நேரத்தில் துக்க வீட்டுல போய் நீங்க போய் துக்க நேரத்துல பேசுறீங்களா? எரியிற வீட்டுல எங்க ஊர்கள் எல்லாம் சொல்லுவாங்க, சுருட்டுக்கு நெருப்பு கேட்ட மாதிரி பேசுறீங்களே, கூட்டணிக்கு வர்றதை பேசுறதுக்கெல்லாம் நேரமா இதுன்னு கேட்டேன். இன்னைக்கு விஜய் வரல, ஒவ்வொருத்தரா வரல வந்திருக்காங்க. KP முனுசாமி ஆரம்பிச்சாரு, அடுத்து அண்ணன் நத்தம் விஸ்வநாதன் ஏதோ பேசுறாரு. இன்னும் நாள்ல விஜயை திமுகவை விட அதிகமாக பழனிசாமி கம்பெனி தான் தாக்க போகுது பாருங்க. சற்று நேரத்திற்கு முன்பாக கோயம்புத்தூர்ல EPS பிரச்சனை செங்கோட்டையினுடைய குற்றச்சாட்டுக்கும் பதில் அளிச்சிருக்காரு. நீங்க முன்னால அதிமுக இருந்தீங்கன்றதால அதை கேட்கிறோம். எடப்பாடி பழனிசாமி தற்போது அதிமுகவை ஒரு குடும்ப கட்சியா பயன்படுத்திட்டு இருக்காரு, ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, நான் எனக்கு அவங்களோட தொடர்பே இல்லை. ஆனா நான் கேள்விப்படுவது, அண்ணன் செங்கோட்டையன் போன்றவர்கள் சொல்வது, அவரது மகன் மிதுன் பழனிசாமி, இன்னும் அவருடைய உறவினர்கள் சகல சம்பந்தி, அவருடைய உறவினர்கள் தான் இன்றைக்கு கட்சி சம்பந்தமான எல்லா நடவடிக்கைகளும் ஈடுபடுகிறார்கள். அங்கு உள்ள மூத்த நிர்வாகிகள் எல்லாம் இதனால் மனம் நொந்து போய் இருக்கிறார்கள் அப்படின்னு அவர் சொல்றாரு. அவர் சொன்னதுதான் என்னட்டு அதான் சொன்னார். அது உண்மையா இல்லைன்னு ஊடகத்தை தந்த உங்களுக்கு தான், நீங்க காற்று போகாத இடத்துல பூந்துருவீங்களா? உங்களுக்கு தெரியுமா அது? சரி மேடம், நான் பேசல, கேட்டதுக்கு பேச சொல்ல. இலவசமா அட்வைஸ் எல்லாம் கொடுத்தா அது வேஸ்ட்டுங்க. யாருக்கும் அட்வைஸ் கொடுக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய ஆளு கிடையாது. நாங்க இந்த தேர்தலில் ஜெயிக்கணுங்கிறதுக்காக போராடிட்டு வர்றோம். அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. இந்த தேர்தலில் எங்க கூட்டணி வெற்றி பெறும், நாங்கள் இடம்பெறுகிற கூட்டணி தான் ஆட்சி அமைக்குங்கிற நம்பிக்கை எங்கள் தொண்டர்களுக்கும் எனக்கும் இருக்கு. வர சூழல்லாம் அமையட்டு சார். நாங்க என்ன இந்த முடிவுக்கு எடுக்கல. நீங்க இந்த யூகத்துக்குலாம் நான் பதில் சொல்ல மாட்டேன். என்னோட சொன்ன பல கட்சி சேர்ந்தவர்கள் பேசுகிறார்கள். யார் பேசுறாங்க? எங்க அமமுகவுடைய இந்த தேர்தலுக்கான எங்க நிலைப்பாடு துரோகத்தை வீழ்த்தணும். அதற்காக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உறுதியாக செயல்படும். அதுதான் எங்க தொண்டர்கள், எங்கள் நிர்வாகிகள் விருப்பம். அதை தான் நான் செயல்படுத்த போறேன். எந்த ஜனநாயக ஆயுதத்தை நான் கையில எடுக்க போகிறேன் என்பதை 2 மாசம் 3 மாசம் வெயிட் பண்ணுங்க. ஆமாம்மா, துரோகத்தை வீழ்த்துவதுதான். எங்களுக்கு துரோகம் செய்தவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் துரோகம் செய்து இனி வருங்காலத்துல யாரும் அரசியல்ல பிழைக்க முடியாது கூடாது என்பதற்காக, அதுபோல துரோகத்தை நினைப்பதற்கே பயப்பட வேண்டும் வருங்காலத்துல அப்படிங்கிறதுக்கான முயற்சியில அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அதற்காகத்தான் தொடங்கப்பட்டது. அதை நோக்கித்தான் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமா ஆமா ஆமா, அவர் துரோகமே செய்யல. அவர் துரோகமே செய்யல. நீங்க அதை ஒத்துக்கிட்டீங்கன்னா நானும் ஒத்துக்கிறேன். துரோகமே செய்யல. நீங்க ஒத்துக்கிறீங்களா? அப்புறம் நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா நானும் அதை ஏற்றுக்கொள்கிறேன். 2017 யாரு தவழ்ந்து வந்து யார் அவரை முதல்வராக, இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரிந்து மறந்துட்டீங்களா? இல்ல அம்னீசியா உங்களுக்கா? இல்ல அவருக்கா? அவர் எதை வேணாலும் பேசுவார். நேற்று வரைக்கும் விஜய் அவிழச்சிட்டு இன்னைக்கு அவர்கள் என்னெல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்கன்னு பாருங்க. அதனால நாங்க சொல்றது, துரோகத்தை வீழ்த்துவதற்காகத்தான் இந்த இயக்கம் தொடங்கப்பட்டது. சரிதானே? அதை புரட்சி தலைவர் அவர்கள் தீய சக்தி என்று திரு கருணாநிதி அவர்களுக்கு எதிராக அவர் அன்றைக்கு இயக்கம் ஆரம்பித்தார். அதனால நான் புரட்சி தலைவர் என்ன சொல்லிக்கல. அதுபோல சூழ்நிலை 2017 துரோகத்தை எதிர்த்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உருவாவதற்கு காரணமாக திரு பழனிசாமி அவர்கள் தான் அமைந்தார்கள். அதை வீழ்த்துவதுதான் எங்களுடைய முதல் குறிக்கோள். இந்த முறை கூட்டணியில் செல்லும். அடுத்தது கேட்பீங்க எந்த கூட்டணின்னு. அது உங்க விருப்பத்துக்குலாம் நான் பேச சொல்ல முடியாது. ஆமா, யாருக்கு நீங்க இல்ல நீங்க கேட்டது தாவேக்காவுக்கு நான் ஒன்னும் அட்வைஸ் கொடுக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அவர்களே அதை சரியா செயல்படுவாங்க. நாங்க சொல்றது பழனிசாமி வீழ்த்துவதுதான் எங்களுடைய ஒரே இலக்கு. அதை நோக்கி நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கோம்.